பானு, நிச்சயமாக தென்மேற்கு வங்கக்கடல் வரும் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வடகிழக்கு திசையில் நகர்ந்து 24ஆம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில சென்னையை பொறுத்தவரை கடந்த 5 தினங்களாகவே அதிகாலை முதல் மாலை வரையிலும் இந்த மிதமான மழையானது பெய்து வந்த சூழல் நம்மால் பார்க்க முடிந்தது. நேற்றைய தினம் முதலே சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளில் வெயில் அடிக்கக்கூடிய நிலைதான் இருந்தது. இன்றைய தினம் அதிகாலை முதலே இந்த காலை அதாவது 5 மணி வரை இந்த மிதமான மழை இருந்து வந்த சூழல் நம்மள இருந்தது. அதே போல வருகின்ற 19ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி, அதாவது இன்றையிலிருந்து நாளைய தினம் ஆகிய 2 நாட்களும் தமிழகத்தில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சூழல் இருந்து வருகிறது. அதே போல நேற்றைய தினத்திலிருந்து நாளை மறுநாள் ஆகிய 3 நாட்களுக்கு மிக கனமழைக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது இன்றைய தினம் அடுத்த 3 மணி நேரத்தில் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஆகிய இந்த 8 மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையமும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. பானு.